is 1.5. First sum using the function f and g given below. So f of g யும் g of f find out பண்ணி அது ஈக்குவலா இல்லையா அப்படின்னு உங்களே செக் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சம்மில். ஸோ என்ன பண்ணணும், எப்பயுமே ஸ்டெப்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை எழுதிக்கணும். f of g of x, f of g of x. அடுத்து இதையும் எழுதிக்கணும். g of fக்கு g of f of x. என்ன பண்ணணும், f of x என்ன பண்ணணும், f of உங்களுக்கு என்னது x இருக்கிற இடத்துல என்ன போடணும், g of x போடணும். ஸோ அப்போ f of xல x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் g of x போடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு -6, அவ்வளோதான் f of g வந்து அவ்வளோதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு g of f, g என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு, g ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டில் என்ன போடணும், f of xோட வேல்யூவை கொண்டு போய் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போடணும், எக்ஸுக்கு பதிலாக x - 6ன்னு போடணும். அவ்வளோதான் உங்களோட g of x. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா a - b the whole squared ஃபார்முலாவில் வரும். a squared minus 2 into ab என்ன 12x plus 36. இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ நாட் ஈக்குவல். ஸோ f of g not equal to g of f. ஃபஸ்ட்டு சம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம்மில்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ செகண்ட் சப் டிவிஷனில் என்ன பண்ணணும், f of g of x ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதில் போய் 2/x என்ன பண்ணணும், 2xல் என்ன பண்ணணும், 2x squared minus 1. அப்போ என்ன பண்ணணும், 2/2x squared minus 1. நெக்ஸ்ட்டு g of f எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர்ஸ் இருக்குது, g. ஸோ ஜியில் பார்த்துக்கோங்க, 2x squared minus 1, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 2/x போடணும். ஸோ 2 into 2/x, இங்கே x ஸ்கொயர்டு இருக்குது, அதனால் ஸ்கொயர்டு, அவ்வளோதான் g of x. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும்.